இந்த கூட்டத்துக்கு வந்ததுமே அழைச்சதுமே சகோதரர்களே ஆரம்பிச்சாரு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா இந்துக்கள் அல்லாத இந்துவை பத்தி விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் பேசிட்டாரு. அவர் என்ன அதிசயம் பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் எப்போதும் ஆங்கிலிக்க எல்லாருமே உலகம் பூரா பேசிட்டு இருந்தாங்க. அந்த மீட்டிங்ல இவர் முதல்ல எழுந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருந்தாரு. அதுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்ளாஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த நெருக்கம் மனித அபிமானம் மனித நேயம் எல்லாம் அதை உள்ள ஏற்படுறதுனால ஆச்சு. அதனால தலைவர் சகோதரர்களே வரதுனால எனக்கு அது மகிழ்ச்சியா இருந்தது. நான் ஹிந்துஸ்தான் டெலிபிரிட்டர்ஸ் ஒர்க் பண்றேன். இந்த எலெக்ஷன்லாம் இப்ப 1000 பேர் 750 பேருடன் ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணிருக்காங்க. அப்பதான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறேன்னு நம்ம தோழர் கலந்துக்கிட்டு சொன்ன போது நிறைய பேர் என்கிட்ட இது கேடு அது கேடு கொடுத்துருந்தாங்க. அதனால அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கேன். ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுல தவறுகள் கூட இருக்கலாம். இதை விட அது விளக்கம் கேட்கறது தானே வந்திருக்கோம். அதனால ஏன்னா அவர் தலைவர் சொல்றாப்புல ஒருவனே தேவனுக்கு யாருக்குமே சந்தேகம் ஏற்படுத்த சான்ஸ் கிடையாது. ஆனா அந்த நடைமுறைகள் இருக்க இஸ்லாமுடைய நடைமுறைகளை இந்துக்கள் நடைமுறைகள்ல இப்படிதான் தேவையான ஒரு கொஸ்டின்ஸ் அதுல ஒரு 2-3 அவரே சொல்லிட்டாரு இருக்கிற டவுட்ஸ்ல. இதை விட நானு எடுத்துட்டு வந்த சில பிரச்சனைகளை தலைவருக்கு வைக்கிறேன். முக்கியமா அவர் சொல்றாப்புல பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பேப்பர்காரங்க நிறைய சொல்லி விட்டுறாங்க. முஸ்லீம்னா பயப்படுறாப்புல ஒரு இது. பாம்பேல மகிழா முஸ்லீம் மகிழைகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு இதை போல தலாத்துன்னு சொல்லி ஏதோ அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. கோவிலுக்கு அனுமதிக்கப்படுறத ஏதோ இப்படிலாம் சொன்னதா பேப்பர்ல வந்திருக்கு. அதை நாங்க நம்புறோம். பேப்பர்காரங்களை நம்புறதுல ஜெனரலா நாம இப்படி ஒரு கூட்டம் அமைச்சு ஒரு முஸ்லீம் தலைவர்கிட்டே அதை கேட்டு கரெக்டான விளக்கம் ஏற்படலான்னு கேட்கிறேன். அவங்கள ஏன் பள்ளிக்கு அனுமதிக்கிறது இல்லை? எல்லா பள்ளிக்கும் அனுமதிக்கிறது இல்லை. இந்த அதை முடிச்சுக்கிறோமே. அவங்க கையில இருக்கு. அவங்க 10 கேள்வி வச்சிருக்காங்க. மொத்தமா கேட்டு முடிச்சுக்கிறேன். உட்காந்துக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு சின்ன ஒரு அப்ஜெக்ஷன் என்னன்னா, தலைவர் நாங்க அவங்க தலைவர் கிடையாது, எப்போ சகோதரர் தான். அவங்களா சகோதரர் சொன்னார்னு நீங்க சொல்லுங்க. 2 கொஸ்டின் அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கேள்வி கேட்கறாங்கன்னா பத்திரிகையாளர்கள் சொன்னதுனால அவங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்குது. ஒன்னு இந்த தலாக்குங்கிற சம்பந்தமா முஸ்லிம் பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்படுது. 2வது பெண்களை பள்ளிவாசல்களுக்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது இல்லை. ஆக இந்த 2மே பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நான் இதே மாதிரி நிகழ்ச்சிகள்ல பல முறை நம்ம விளக்க சொல்லிட்டாலும் புதிய சகோதரர்கள் வந்திருப்பாங்க இல்லையா, அதுக்காக சொல்லித்தான் ஆகணும். முதலாவது இந்த தலாக்கு விவாகரத்து என்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இதை நீங்க இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். விவாகரத்து என்பது ஆண்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட உரிமை இல்லை, இஸ்லாத்துல பெண்களுக்கும் கொடுத்திருக்கு. அதாவது ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கல என்று சொன்னா அவனாகவே விவாகரத்து செய்து கொள்ளலாம். மனைவிக்கு கணவனை பிடிக்காரனா இருக்கிறான், குடும்ப செலவுக்கு கொடுக்கறது இல்ல, அல்லது நோயாளியா இருக்கிறான், வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, ஆண்மை இல்லாதவனா கூட இருப்பான். அப்ப மனைவிக்கு கணவனை பிடிக்கல என்று சொன்னா அதே மாதிரி மனைவி விவாகரத்து பண்ணிக்கலாம். விவாகரத்து பண்ற உரிமையை இஸ்லாம் சம்பந்தப்பட்ட தம்பதிகள்கிட்ட ஒப்படைச்சிருக்குது. வேற எந்த மார்க்கத்திலையும் எந்த நாட்டினுடைய சட்டத்திலையும் அந்த உரிமையை கவர்மெண்ட் கையில வச்சிருக்குது. இஸ்லாத்துல மாத்திரம்தான் கணவனாக இருக்கிறவன் அவனை விவாகரத்து செய்யறான், மனைவியா இருக்கிறவள் அவளை விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறான். வேற எந்த மதத்துல இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த நாட்டினுடைய சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, விவாகரத்து செய்யறதா இருந்தா நீதிமன்றத்தை போய் அணுகணும், அங்க வழக்கு தொடுக்கணும். மனைவியா இருந்தாலும் வழக்கு தொடுத்தான் பிரியணும், கணவனா இருந்தாலும் வழக்கு தொடுக்கணும். வழக்கு தொடுக்கும் பொழுது நீதிமன்றம் விசாரிக்கும், 2 தரப்பையும் கேட்கும். கேட்டு ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் எல்லாம் இழுத்தடித்து வழக்கு தகுந்தவாறு. இன்னைக்கு நாட்டினுடைய உயர் நீதிமன்றங்கள்ல மாத்திரம் 30 லட்சம் வழக்கு தேங்கி கிடக்கு புள்ளி விவரம் பார்லிமெண்ட்ல நேற்று சொல்லியிருக்கான். உயர் நீதிமன்றங்கள்ல மாத்திரம். அப்ப செஷன்ஸ்ல மாஜிஸ்ட்ரேட்ல எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாத்துக்கிறீங்க. இப்படி வழக்குகள் தேங்கி குவிஞ்சு கிடக்கக்கூடிய காலத்துல விவாகரத்துக்குன்னு சொல்லி போய் நம்ம அரசாங்கத்தை அணுகணும்னு சொன்னா 10 வருஷம் சென்று கூட விவாகரத்து கிடைக்கும், 5 வருஷம் கூட ஆகும் விவாகரத்து ஆகுறதுக்கு. இது மற்ற சமுதாயத்தில் உள்ள நிலைமை. இப்ப நம்ம கேட்க வேண்டிய என்னன்னு கேட்டா, இந்த 2 வழிமுறையில் எது சிறந்தது, மனித சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடியது எது? விவாகத்தை யார் செய்து கொள்கிறார்களோ அவர்களே ரத்து செய்து கொள்வது நல்லதா, விவாகம் செய்யறதுல சம்பந்தப்படாத கவர்மெண்ட் வந்துகிட்டு ரத்து செய்யறதுல தலையிடுவது நல்லதா? விவாகம் செய்யறது கவர்மெண்ட் நம்மளுக்கு விவாகம் செஞ்சு வைக்கல, நம்ம தான் பண்ணிக்கிட்டோம்.
அப்ப நாம பண்ணிக்கிட்டு ஒப்பந்தத்தை நாமளே ரத்து செய்யற உரிமை இருந்தால் அது அறிவுபூர்வமானதா? நமக்கு சம்பந்தம் இல்லாத அரசாங்கம் வந்து இதையும் தலையிட்டுக்கிட்டு உன் திருமணத்தை ரத்து செய்யறாங்க நான் பெர்மிஷன் கொடுக்கணும், நீதிமன்றத்தில் அனுமதி வாங்குறேன் இதான் அர்த்தம். அது நல்லதான்னு பார்க்கணும். அது எப்படி பாக்குறது? நம்ம நடைமுறையில பார்த்தாலே போதும். நீங்க ஆன செய்தித்தாள்களை படிப்பீங்க, இன்னைக்கு பேப்பர்ல நீங்க படிச்சு பாருங்க, நான் சொல்லக்கூடிய செய்தி இருக்கும். என்ன செய்தி? ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு. பேப்பர்ல படிக்கிறீங்க. ஸ்டவ் வெடித்து தான் உண்மையில இளம்பெண் சாவுறாங்களா? கிழவிகள்லாம் ஸ்டவ் வெடி சாவுறது கிடையாதா? அது சம்பவமே அப்படி கிடையாது. உண்மை என்ன? மனைவியை ஒருவனுக்கு பிடிக்கிறது இல்ல. பிடிக்கலன்றவன என்ன பண்றான்? விவாகரத்துன்னு போய் பண்றதுக்கு 5 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும். இவனுக்கு இமிடியேட்டா ஒரு வாழ்க்கை தேவைப்படுது. இவன் விவாகரத்துன்னு போய் 5 வருஷம் காத்துக்கிட்டு இருந்து 5 வருஷம் வேற மேரேஜ் பண்ணாம 5 வருஷம் இவளுக்கு குடும்ப செலவு கொடுக்கறத விட காலி பண்ணிட்டோம்னு சொன்னா ஈஸியா நாளைக்கு என்ன செய்யலாம்? அடுத்த மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்படி திட்டமிடக்கூடிய கணவன்மார்கள் தான் என்ன பண்றான்? இந்த மாதிரி மண்ணெண்ணெய் ஊற்றி குளிச்சுட்டு ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுங்கிறான். இதை நான் வந்து ஒரு கற்பனையா சொல்லல, நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட தகவல் தான் இது. 90% ஸ்டவ் வெடிப்பு சம்பவங்கள்ல கணவன்மார்களாலும் கணவனுடைய குடும்பத்தாராலும் தான் அந்த பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. இப்ப இந்த நிலைமைக்கு அவனை தள்ளியது எதுன்னு சொன்னா, குடிக்கலைங்கிற நேரத்தில் விவாகரத்து பண்றதுக்கு நீங்க கஷ்டமாக்கி வச்சிருக்கிறீங்களே அது. இந்த கஷ்டத்தினால என்ன ஆகுதுன்னா உயிர் போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. இவன் அந்த மாதிரி கொடூர மனைப்படுத்தவனா இருக்கிறான். அல்லது நீதிமன்றத்தை அணுகித்தான் விவாகரத்து பெறணும்னு சொல்லும் பொழுது அதற்கு நியாயமான காரணங்களை நீங்க சொல்லி ஆகணும். ஏன்பா விவாகரத்து பண்ணணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. விவாகரத்து வேணும், நீதிமன்றம் ஒத்துக்கிறோமா? காரணம் சொல்லு. காரணம் சொல்ல முடியாது. அப்ப இல்லைன்னு சொல்லுவோம். அப்ப காரணம் சொல்லணும்னா என்ன செய்வான் தெரியுமா? எந்த காரணத்தை சொன்னா கிடைக்குமா சொல்லிடுவோம். எந்த காரணத்தை சொன்னா கிடைக்கும்? என் பொண்டாடி நடத்த சரியில்லைன்றான். உண்மையில அவன் நடத்த சரி உள்ளவளா இருப்பான், நல்லவளா இருப்பான். இந்த விவாகரத்து பெறுவதற்காக வேண்டி இவன் என்ன பண்றான்னு கேட்டா, மனைவியின் மீது ஒரு களங்கத்தை சுமத்தி அதன் மூலம் இந்த விவாகரத்து வாங்குறதுக்கு முயற்சி பண்றான். இதுவும் நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு கொலை பண்ணி எமலகத்துக்கு அனுப்பிடுறான், அல்லது என்ன பண்றான்னு கேட்டா விவாகரத்து பெறுவதற்காக ஒரு பழியை சுமத்தி பிறகு அந்த விவாகரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுது. அல்லது மூணாவது என்ன பண்ணுவான்னு கேட்டா, விவாகரத்தும் பண்ணவும் மாட்டான், கோர்ட்டுக்கு போய் முயற்சி பண்ணவும் மாட்டான், அவரோட மனைவியா வாழவும் மாட்டான், தனியா ஒரு சின்ன வீட செட்டப் பண்ணிக்கிட்டு அவன் எல்லாமே அங்க வச்சுக்கிறான். இவன் மனைவின்னு பேருக்கு இருக்கணுமே தவிர இவனுடைய உடலுடைய அந்த சுகத்திற்காக வேண்டி வேற ஒரு மேரேஜ் பண்ணலாமா? பண்ண முடியுமா? முடியாது. அந்த மனைவிங்கிற ஒப்பந்தம் ஒன்னும் ரத்தாவல. மனைவிங்கிற அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணாம இவளுக்கு வேற ஒரு வாழ்க்கை கிடையாதுங்கிற ஒரு நிலைமையில கொண்டு வந்துடுறான். இது ஆண் மகனுக்கு விவாகரத்தை நீ கஷ்டமாக்கும் போது நடக்கிற விளைவு. பொம்பளைகளுக்கு கஷ்டமாக்குனீங்கன்னு வைங்க, அப்பவும் நடக்கும். அம்மி கொலை ஏத்திக்கு போட்டு புருஷனை கொள்றான் மனைவி. எதுக்காக நீங்க இது நடக்கலையா? இவன் எப்படி ஸ்டவ் வெடிச்சு கொள்றானோ பொம்பளை வந்து அந்த மாதிரி நடக்க நீ பாக்குறல இல்லையா? குடும்பம் தாங்க முடியல, அவன்கிட்ட பிரிகிறதுக்கு போனா 7 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிறான் நீதிமன்றம். இதுக்காக 7 வருஷம் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? தூக்கி போட்டு ஒரேடியா காலி பண்ணுன்னு சொல்லி அம்மி கொலையை தூக்கி போட்டு தலையில போட்டு நச்சு புருஷனை கொலை பண்ணிட்டு போயிடறான் ஒரு பொம்பளை. குடிக்காத நேரத்தில் நீங்க வலுக்கட்டாயமா சேர்த்து வைக்கிறதுனால வர்ற விளைவு தானங்க இது. திருமணங்கிற சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தானே. மகிழ்ச்சி எப்ப இல்லையோ 2 பேர்ல யாருக்கு மகிழ்ச்சி இல்லாட்டாலும் பிரிஞ்சுக்கிட்டு போய் ஆளுக்கு ஒரு வேற வாழ்க்கையை தேடிக்கிற வேண்டியதானே. மறுமணத்திற்கும் இஸ்லாத்துல தடை இல்லையே. ஆணுக்கு மறுமணம் மாதிரி பெண்ணுக்கு மறுமணம் இருக்குது. யாரு பொருத்தமான ஜோடின்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை நடத்திட்டு போயிட வேண்டியதான். அப்ப அம்மி குழுவை தூக்கி போடுற காட்சியை பாக்குறோம். அல்லது படுத்தாலும் எந்திரிக்கலன்னு எத்தனை கேஸ் இருக்கு. எல்லாமே இயற்கையா உள்ள நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல, பாதிதான் அப்படி. பாதி வந்து எந்திரிக்காம ஆக்கிடுறது. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க கையில இருக்குது. கணவனை பிடிக்கல போது என்ன கலந்து கொடுத்தா முடிச்சு போச்சு. 1க்கு 4 மாத்திரை போட்டா முடிச்சு வச்சுல கதை. இதோட தொலைஞ்சு போகட்டும், காலையில தூக்கிட்டாங்கள அப்புறமேல நம்ம வேற கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஏன் இந்த நிலைமைக்கு ஏன் வர்றாங்க? நான் மிகைப்படுத்தியே சொல்லல. ஆம்பளை செவ்வடிச்சு சாவடிக்கிற மாதிரி ராத்திரி போய் படுத்தாங்க, நல்லா தாங்க படுத்தாங்க, காலைல எந்திரிக்கல. இது ஒரு 50% அப்படி இருக்கலாம். இன்னொரு 50% என்னன்னு கேட்டா, இவன் தொலைய மாட்டானா, இவன் விடுதலை கிடைக்காதான்னு ஏங்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான வழிமுறைகள். சில பேர் இன்னும் கொஞ்சம் கொடூரமா போய் நறுக்கு வியாபாரத்துல ஈடுபட்டுறாங்க. நறுக்கு விவகாரம் பேப்பர்ல வருது பாருங்க. அவனுடைய உறுப்பை வெட்டி எரிஞ்சிடறாங்க. லேடிஸ், பெண்கள், மனைவிமார்கள் செய்யறாங்க. ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, பிரிகிறது ஈஸியா இருந்தா செய்வாங்களா? 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்க முடியல, முடியேட்டி போட்டு வழுக்கட்டாயமா சேர்ந்து எப்படி சேர்ந்து இருப்பாங்க? அவனுக்கு விருப்பமான ஒரு பெண்ணோட அவன் போய் வாழ்க்கை நடத்தட்டும், அவளுக்கு விருப்பமான ஒரு ஆம்பளையோட அவன் போய் வாழ்க்கை நடத்தட்டும், எவ்வளவு அழகா இருக்கும். இப்ப நான் கேட்கிறேன், இந்த 2ல எது பொருத்தமா இருக்குது? எது உயிருக்கு உத்தரவாதம் உள்ளதா இருக்குது?
எது மான மரியாதை காக்கக்கூடியது. அவ என்ன செய்வான், அந்த விவாகரத்து வாங்குறதுக்கு நீதிமன்றத்தை அணுகும் பொழுது இவன் அவளுடைய கற்புல கலங்க சுமத்துவான். அவன் என்ன செய்வா தெரியுமா, கோர்ட்ல போய் என் புருஷனுக்கு ஆண்மை இல்லைன்னுவான். அப்பதானே கோர்ட் விவாகரத்து கொடுக்கும். கோர்ட் விவாகரத்து கொடுக்கறதுக்குரிய காரணத்தை ஆம்பளை சொல்லும் போது என்ன பண்ணுவான்னு கேட்டா ஒழுக்கம் கட்ட வேண்டுவான். பொம்பளை மனு போட்டா என்ன செய்வா தெரியுமா, அந்த ஆளுக்கு ஆண்மையே கிடையாது, ஆம்பளே கிடையாதுன்னுவான். அப்ப என்ன ஆகும், விவாகரத்து கிடைச்சு போயிடும், அவனுக்கு வாழ்க்கை கிடைக்காது. விவாகரத்து கிடைச்சு போயிடும், இந்த ஒரு பழைய சுமத்தின இவனுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்காது. இது தேவையா, இது நல்லதா? உலகமெல்லாம் சேர்ந்ததை ஆதரிக்கிறதுனால அது நம்ம ரைட்டு நினைச்சுட்டு இருக்கோம். நம்முடைய மனிதனுடைய மனப்போக்கு எப்படி தெரியுமா, எல்லாரும் ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா ரைட்டா இருக்குன்னு நினைக்கிறோம். எல்லாரும் செஞ்சதையும் அலசி சரியானதை ஏற்றுக்கணும். அதான் அறிவாளிக்குரிய அளவுகள். நம்ம எப்படி போயிட்டு இருக்கிறோம், எல்லாரும் அப்படித்தான் பழக. இந்தியாவில் அப்படித்தான் இருக்குது, அமெரிக்காவில் இதான் சட்டம், பிரிட்டன்ல இதான் சட்டம், எல்லா நாட்டிலும் இதான் சட்டமா இருக்கும். நம்ம என்ன செய்யறோம், நம்மளும் இதே வச்சுக்கிறோமே போறமே தவிர இந்த ஸ்டவ் அடித்து இளம்பெண் சாவுங்கிறத தடுக்கிறதுக்கு வேற ஒரு வழிமுறை எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். தடுக்கிறதுக்கு வழியை சொல்லுங்க. இந்த மாதிரி இது நடக்குதுன்னு பார்லிமெண்ட்ல அறிக்கை விடுறீங்க, இது எப்படி தடுக்க முடியும்? 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க, இது சொல்றதுக்கு பொருத்தமா இருக்கு. ஸ்டவ் அடித்து சாவுறதுங்கிறதுக்கு சொல்றதுக்கு பொருத்தமா இருக்கு, நடந்துகிட்டு இருக்குது. அப்ப தடுக்கிறதுக்கு என்ன ஒரே காரணம் என்ன, பிடிக்காட்டி விளைவிக்கிறீங்க. யாரும் யாரையும் கொள்ளாதீங்க, யாரும் யாரு மீது பழி சுமத்தாதீங்க, யாரும் யாருக்கு எதிரி ஆகாதீங்க, சந்தோஷமா பிரிஞ்சுக்கிட்டு போங்க, சந்தோஷமா வேற வாழ்க்கையை அமைச்சுக்கிறீங்க. இதுல எவ்வளவு அழகான ஒரு நெறிமுறையா இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல திருமணங்கிற ஒப்பந்தத்தை நம்ம தான் பண்றோம். அரசாங்கத்துக்கு மனு போட்டு நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண இருக்கிறேன், அதுக்கு ஒரு கேஸ போட்டு 7 வருஷம் கழிச்சா கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணுவதற்கு நம்ம போய் கோர்ட்ல போய் கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணல, நம்ம தான் பண்ணிக்கிட்டோம். அப்ப அக்ரிமெண்ட் சரியா வரல, நம்ம தான் பிரிச்சுக்கிற போறோம். அப்ப நாம செய்யற அக்ரிமெண்ட்டை நாமளே பிரிச்சுக்கிறதுங்கிறது இருக்கு. இதுதான் அறிவிப்பு. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா சில பேருக்கு தெரியும். எந்த ஒரு காரியமும் அதனால் ஏற்படுற விளைவுகளை கொண்டுதான் கணிக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் ரிசல்ட்ட பாருங்க, விளைவை பாருங்க. விளைவு என்ன, இதனால் விளைவு என்ன விளைவு, அதனால் விளைவு என்ன விளைவு, முடிஞ்சு போச்சா கதை. அப்ப விளைவுகளை பொறுத்து தான் கணிக்கணும். அதே நேரத்தில் இன்னொன்னையும் கவனிக்கணும். இந்த விவாகரத்துன்னு ஒரு பயமும் நீங்க நினைச்சிடக்கூடாது. இப்படி விட்டா ஒரு நாளைக்கு 10 நடக்குமே, ஒரு நாளைக்கு 1000 நடக்குமே, இப்படி நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. விவாகரத்து செய்தவர்கள்ல முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை விட, சதவீதத்தை விட முஸ்லீம் அல்லாத மக்களால் செய்யப்பட்ட விவாகரத்தினுடைய சதவீதம் அதிகம். கோர்ட்ல இருக்கிற வழக்கையும் சேர்த்து, வழக்குகள்லாம் விவாகரத்தில் உள்ளான்னு நிக்குது. கோர்ட்ல உள்ள வழக்குகளை எல்லாம் சேர்த்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாத மக்கள் தான் அதிகமாக விவாகரத்து செய்யறாங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, விவாகரத்தை பொதுவாகவே மனிதன் தடை செய்யப்பட்டதை தான் ஆர்வமா செய்வான். ரொம்ப போட்டு நெருக்கடி பண்ணலாம், ரொம்ப போட்டு அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவான். இஸ்லாத்துல அது ஃப்ரீயா கொடுத்துருக்கு, ஆனா ரொம்ப யோசிக்கிறான். விவாகரத்து பண்ணிவிடுறோம், பண்ணிட்டோம்னா அவன் கடவுள்கிட்ட பதில் சொல்லி ஆகணும், அது நியாயமா இருக்கணும், அநியாயமா பண்ணக்கூடாது இருக்குது. இப்படின்னு ஒரு ஆணும் பெண்ணை யோசிக்கிற காரணத்தினால இங்க வந்திருக்கிற முஸ்லீம்கள்ல வந்திருக்கிற ஆண்கள்ல விவாகரத்து செய்த ஆண்கள்லாம் கையை தூங்க வைப்போம். ஒரு மனைவியை விவாகரத்து செய்து விட்டு வேற ஒரு மனைவியை கல்யாணம் பண்ண ஆளுக்கெல்லாம் கை தூங்க வைப்போம். ஒரு ஆள் கூட இல்லையா, ஒண்ணு கூட இல்லையா, இந்த பக்கம் இல்லையா, ஒண்ணுமே இல்ல. இதுதான் நிலைமை. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் நடக்கிறது இல்லைங்க. இன்னைக்காவது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுதான் நடக்குது. இது பாரதூரமா நீங்க காட்டுற இப்ப சொல்றதுனால டெய்லி நடக்கும் முறையில் அது பொய்ங்கிறேன். டெய்லி நடந்துகிட்டு இருக்குமே, அதெல்லாம் சும்மா பொய், யாரும் இப்படி பண்றதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நிலைமை முத்தி பண்ண முடியாது. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு குழந்தை குட்டி அந்த மாதிரியான ஒரு பிணைப்பு வரும் பொழுது எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படி செய்ய முடியாது, செஞ்சிட மாட்டான், எவனுமே செய்ய மாட்டான். அப்படி செய்யற நிலைமைக்கு ஒரு ஆணோ பெண்ண தள்ளப்படுறாங்கன்னு சொன்னா அவ்வளவுக்கு அவங்களுக்குள்ள ஒத்து வரலன்னு அர்த்தம். அதான் அதுக்கு பேர் சேர்த்து வைக்கிறதுல வேலை இல்லை. இவ்வளவு புள்ள குட்டி இந்த மாதிரியான ஒரு பிணைப்புலாம் வந்த பிறகு செய்யும் பொழுது அது அவ்வளவு சாதாரணமா நடக்காது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அந்த ஐயா கேட்ட கேள்வியில பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றத தடுக்கிறாங்களேங்கிறாங்க. இஸ்லாம் தடுக்கவே இல்லை. பெண்கள் ஆண்களை போலவே பள்ளிவாசல்கள்ல 5 நேரமும் தொழுகை நடத்துவதை இஸ்லாம் தடுத்திருக்கான்னா இஸ்லாம் தடுக்கல. இஸ்லாம்னா நீங்க எதை விளங்கிறோம்னா நபிகள் நாயகம் தான் இஸ்லாம். நீங்க எங்கள்கிட்ட இவர் ஒரு மதகுரு, இவர் தடுத்தா அது இஸ்லாம் கிடையாது. இவர் தடுக்குவாரு, இவர் தடுக்க மாட்டேன் பாரு. இவங்களுக்கெல்லாம் இஸ்லாத்துல எந்த அதிகாரமும் கிடையாது, நான் எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இஸ்லாம்ங்கிறது என்னன்னு கேட்டா குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு பேர் இஸ்லாம். நபிகள் நாயகம் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதுக்கு பேர் இஸ்லாம். நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னா லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பள்ளிக்கு வரக்கூடிய பெண்களை நீங்க தடுக்க கூடாது நபிகள் நாயகம் சொன்னது. அவங்களுடைய காலத்துல பள்ளிவாசலுக்கு ஆண்களும் பெண்களும் தொலை வந்தாங்க. பின் வரிசைகள்ல பெண்கள் இருப்பாங்க, முன் வரிசைகள்ல ஆண்கள் இருப்பாங்க.
அப்ப ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் பள்ளிவாசல்ல தொழுகை நடத்தினாங்க நபிகள் நாயகம் காலத்துல. அதை தடுக்க கூடாதுன்னு நபிகள் நாயகம் கடுமையான உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இப்ப இதே மாதிரி தடுக்கப்படாமல் கேரளாவுடைய திணை பகுதிகளில் பெண்கள் பள்ளியில வந்து தொழுகை நடத்துறாங்க. அரபு நாடுகள்ல நடக்குது. மலேசியாவில் நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு பெண்களும் வந்து என்ன செய்வாங்க, தொழுகை நேரம் ஆனவன பள்ளிவாசல்ல பெண்களும் போய் தொழுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த என்ன ஒரு காரணத்துக்காக வேண்டியோ இட நெருக்கடிங்கிறதுனாலயோ பள்ளிவாசல் கட்டுறதுங்கிறது பெரிய பட்ஜெட்டா உள்ளதா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல ஒரு இடம் வாங்குறதா இருந்தா அதெல்லாம் சக்தி இல்லாத சின்ன சமுதாயம். நாங்க பொருளாதாரத்தில் நனைஞ்சிருக்கிற சமுதாயம். அரசாங்கத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்காது. குடம்போக்கெல்லாம் வளைச்சலாம் நாங்க பள்ளிவாசல் கட்ட முடியாது, விட மாட்டாங்க எங்க சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரியான ஒரு இட நெருக்கடியா இருக்கும் பொழுது அவங்களையும் கொண்டாந்து எங்க வைக்கிறதுங்கிற அளவுக்கு ஆம்பளைகளுக்கு இடம்பெற்ற ரோட்ல தொழுகிறாங்க. நீ பார்த்திருப்பீங்க வெள்ளிக்கிழமைகள்ல எல்லாம் பள்ளிவாசல்ல வந்து இடம் இல்லாம ரோட்ல எல்லாம் வந்து தொழுகிறத பாக்குறீங்க. இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி பெண்களை வர வேணான்னு சொல்லி தடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கத்தில் அது கிடையாது. அல்லது இந்த வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துல இது மாதிரி தடை செய்யப்பட்டுச்சு. அவங்க வந்து பீதியான ஒரு நேரம், போர் மேகம் சூழ்ந்திருக்கு. இப்ப பார்த்தா ரயில் தகர்க்கிறதும் வெடிகுண்டுகளை வீசுறதும் வெள்ளைகளுக்கு இவங்களுக்கு மத்தியில போராட்டமும் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரங்கள்ல பெண்கள் வந்து அந்த மாதிரியான இடத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்குங்கிறதுக்காக யாரோ சில பேர் தடுத்திருக்கலாம். அதை கண்டினியூவா அறியாமையினால தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அறியாமையின் காரணமாக சில பேர் தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்துல பெண்களை பள்ளிக்கு வர்றது தடுக்கலாமான்னா தடுக்க கூடாது, அனுமதிக்கணும். தடுக்கிறதுக்கான உரிமை யாருக்கும் இல்லைன்னு இஸ்லாம் சொல்றதுனால அந்த குற்றச்சாட்டு பொய்யானது. இது தலாக்கை பொறுத்த வரைக்கும் மெய்யானது, ஆனால் சரியானது. பெண்கள் பள்ளிக்கு வர்றதுங்கிற குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் அது பொய்யானது. அடுத்த கேள்வி.